குட் மார்னிங். இந்த ஸ்பீச்சை வந்து நான் ஒரு கிராட்டிடியூட் ஸ்பீச்சாக எடுத்துக்க விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2022 நான் வந்து பேங்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் டே எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லலை. சுகேஷ் சார்கிட்ட ஃபர்ஸ்ட்டு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு சார் வந்து சொன்னாங்க, டிஎன்பிஎஸ்சி எடுக்க போறியா பேங்கிங் எடுக்க போறியாமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அப்போ ஒரு எய்ம்லெஸ் தாட்டில் தான் இருந்தேன். அப்போது சார் வந்து ரெண்டையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. டிஎன்பிஎஸ்சி இப்படி இருக்கும், பேங்கிங் இப்படி இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் அப்பவுமே எனக்கு டிசைட் பண்ண தெரியல. அப்போ 2 இன்ட்ரோ கிளாஸ் போயிட்டு இருந்தது. அந்த 2 இன்ட்ரோ கிளாஸும் அட்டன் பண்ண சொன்னாங்க. நான் அட்டன் பண்ணிட்டு சார்கிட்ட வந்து நீ சொல்லு எதை சூஸ் பண்ற அப்படின்னு சுகேஷ் சார் சொன்னாங்க. நான் 2ஐயும் அட்டன் பண்ணேன். டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு சிலபஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எனக்கு பேசிக்காக மனப்பாடம் பண்ண வராது, மைண்டில் நிற்காது. ஸோ பேங்கிங் போனேன். அப்போது ராஜா சாரோட கிளாஸ் ஃபஸ்ட்டு குவான்ஸ் நடத்துனாங்க. அது எனக்கு எப்படின்னா மேக்ஸ்னால் சுத்தமாக வராது. அப்போது ஃபஸ்ட்டு டேயே அந்த ஓரியன்டேஷன் கிளாஸ்லேயே ரொம்ப பிடிச்சது. சரின்னுட்டு பேங்கிங் டிசைட் பண்ணேன். 22 ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த 3 இயர்ஸ்ன்றது வந்துட்டு எனக்கு ரொம்ப டிலேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நிறைய பேர் என்னை விட அதிகமாக கஷ்டப்பட்டுருக்காங்க. நான் அதெல்லாம் பார்க்குறப்ப ஒன்றுமே இல்லை, என்னோட வந்துட்டு கேர்லெஸ்னஸ் லேசினஸ் தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்துட்டு இதில் கடவுளுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா வித்தவுட் ஆல்மைட்டி திஸ் ஒன்ட் பி பாசிபிள். நெக்ஸ்ட் வந்துட்டு எங்கள் அப்பா. ஏன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகணுன்றது எங்கள் அப்பாவோட ஒரு கனவுனே சொல்லலாம். இப்போ இந்த மொமெண்ட்ல எங்கள் அப்பா இதை பார்க்கறதுக்கு உயிரோடு இல்லை. அது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கு. இருந்திருந்தா வார்த்தைகளே இல்லை எப்படின்ட்டு அவரோட ட்ரீமை நான் இன்னைக்கு அச்சீவ் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன் 22 ஃபர்ஸ்ட் இயர்ஸ். நான் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வர எந்த ப்ரிலிம்ஸுமே நான் ஃபெயில் ஆனதில்லை. எல்லாமே நல்ல ஸ்கோர்ஸோட கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் மெயின்ஸ் பற்றி எதுவுமே தெரியல. இங்கே வந்தால் 3 மணி நேரம் மெயின்ஸ் போட சொன்னாங்க, தூக்கம் மட்டும்தான் வந்தது. சரின்னு ஃபர்ஸ்ட் இயர் போச்சு, எல்லா மெயின்ஸ்லையுமே ஃபெயில் தான் ஆகினேன். செகண்ட் இயர் வந்துட்டு ரொம்ப ஃபேமிலி சிச்சுவேஷன் ஒர்ஸ்ட்டாக இருந்தது. அதை காரணம் காட்டி நான் படிக்காமல் மெயின்ஸ் ஆனால் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், அதுலேயும் ஃபெயில் தான் ஆனேன். அப்புறம் 2024ன்றது எங்களோட லைஃப்பில் என் ஃபேமிலியில் ரொம்ப டார்க்கான பீரியடுன்னு சொல்லலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் மொத்தம் 4 டெத் நடந்தது, இன்க்ளூடிங் மை ஃபாதர். எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, அப்புறம் எங்கள் அம்மா மாதிரி நினைக்கிற எங்கள் ஆச்சி எல்லாருமே இறந்துட்டாங்க. 4 பேர் இறந்தாங்க. அந்த சூழ்நிலை மத்தியில் படிக்க சுத்தமாக முடியல. ஆனால் எக்ஸாம் மட்டும் போய் அட்டன் பண்ணிட்டு இருப்பேன். அது மெயின்ஸ்க்கு முன்னாடி மட்டும் படிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் மெயின்ஸ் ஆப்பில் டெஸ்ட் போட்டுட்டு இருந்தேன். போயிட்டு அட்டன் பண்ண ஹோப்பே இல்லை. ஏன்னா இத்தனை வருஷம் 2 வருஷம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதியே ஒன்றுமே பண்ணலை, ஃபெயில் தான் ஆகினேன். இந்த வருஷம் ஒன்றுமே பண்ணலை. எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த சோகங்கள்ல இருந்து வெளியே வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படா அப்படின்னுட்டு ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருந்தது. அப்போது எங்கள் அம்மா தான் எனக்கு பேக் போனாக இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா எங்கள் அம்மா மாதிரி ஏதோ ஒரு பிரேவ் லேடி நான் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. உன்னால் முடியும், நான் அழுதுகிட்டே உட்காந்துருப்பேன். அப்போ சொல்லுவாங்க, இல்லை எந்திரிச்சு படி, நம்ம யாருன்னு காமிக்கணும். ஏன்னா எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் சொந்தக்காரங்க வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டிமோட்டிவேட் பண்ணாங்க. எப்படி வாழ போறீங்கன்னு பார்க்குற மாதிரியே நிறைய பேர் காதுபடையே பேசியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவ்வளோதான். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே பொண்ணு, 3 பொண்ணு. எங்கள் அம்மா தனியாக இனிமேல் எப்படி இவங்க சர்வை பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கே நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. 24 எல்லா எக்ஸாமும் எழுதினேன். ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ் நான் உள்ளக்கு எழுத போகிறேன். எனக்கு எங்கள் வீட்டில் வந்து ஃபோனாக வந்துட்டு இருக்கு. அப்போ எனக்கு என்னமோ தெரியும் ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ட்டு. முடிச்சுட்டு வெளியே வர சொல்கிறாங்க. எங்கள் அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, பொழைக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு. எக்ஸாம் எழுத போகிறேன், அந்த ஸ்டேஜில் வர்றேன். அந்த மாதிரி சொன்னாங்க. எழுதி முடிச்சுட்டு நான் வெளியே வந்தோடனே ஹாஸ்பிட்டல் தான் போனேன். அன்னையிலேருந்து 4வது நாள் எங்கள் அப்பா எங்கள் கூட இல்லை, இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் யோசிக்கவே இல்லை, ப்ரிலிம்ஸே எனக்கு கிளியர் ஆகாது அந்த வருஷம் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அந்த 2024 எழுதுல எல்லா மெயின்ஸுமே எனக்கு கிளியர் ஆச்சு. கிளியர் ஆகி ஆர்ஆர்பிபிஓல இன்டர்வியூ வர போனேன். ஆனா அன்பார்ச்சுனேட்டா ஆர்ஆர்பிபிஓல இன்டர்வியூல 0.75 மிஸ் ஆச்சு. அந்த 1ஆம் தேதி வந்துட்டு எங்க அம்மா வந்து அழுதாங்க. ஏன்னா சொந்தக்காரங்க மத்தியில நம்ம தலை நிமிர்ந்து நிக்கணும், அதுக்கு இந்த வேலை தான் நம்மளுக்கு ஒரு பவரா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அன்னைக்கு
எனக்கு கிடைக்கல ஜனவரி 1. அப்ப எங்க அம்மா அழுதாங்க. அந்த அழுகை வந்து சொல்லவே முடியாது. நம்ம பேரண்ட்ஸ் நம்மளால அழுறாங்க அப்படின்னா அதை தாங்கிக்கவே முடியாது. அன்னைக்கு என்னால எங்க அம்மா அழுதாங்க என் ரிசல்ட்னால. ஆனா என்கிட்ட ஏன் இப்படி பண்ணேன்னு யாருமே கேட்கல. அப்போ நான் இன்னும் டைம் கேட்டேன், இன்னும் படிக்கிறேமா அப்படின்னுட்டு. அப்பவுமே கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நான் படித்தேன். IBBS PO கிளியர் ஆச்சு. மெயின்ஸ் போனேன், இன்டர்வியூ போனேன். போயிட்டு எல்லாமே கிளியர் ஆச்சு. இந்த ஜேர்னியில் வந்துட்டு நான் முக்கியமாக மென்ஷன் பண்ணுறது எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட். 2 அக்காவுமே எனக்கு நெக்ஸ்ட் மதர் மாதிரி தான் இருந்தாங்க. ஏன்னா ஃபினான்ஷியலாக ஒரு கொஷின் மார்க் இருந்தது. அப்பாவுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னு கொஷின் மார்க் இருக்கிறப்ப எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் ராஜேஷ் தான். அவங்க வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு எக்ஸாமுக்கு போகணுன்னாலுமே எனக்கு எல்லாமே நல்ல ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்தாங்க படிக்கிறதுக்கு. அப்பா இல்லைன்ற குறைய வந்துட்டு எங்க அத்தா நிறைவேற்றினாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப இன்னும் வரைக்கும் என்னை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருப்பேன். நெக்ஸ்ட் இந்த இன்டர்வியூல ஹெல்ப் பண்ண ராஜா சார், என்னன்னா நான் வந்துட்டு யாருமே நோட் பண்ணாத ஒரு பர்சனா தான் இருந்துட்டு இருந்தேன். அதே மாதிரி சாரை பார்த்தாலே நான் ஒளிஞ்சிட்டு எல்லாம் போயிருக்கேன் நிறைய டைமு. எதுக்கு கிளாஸ் வரலன்னு கேட்பாரு சொல்லிட்டே நான் மிஸ் பண்ணி சாரை தப்பிச்சுலாம் போயிருக்கேன். ஆனா சார் இந்த இன்டர்வியூக்கு வந்தோடனே, நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணோடனே என்னோட ப்ளஸ் எது அப்படிலாம் நோட் பண்ணாரு. உனக்கு கம்யூனிகேஷன் நல்லா இருக்குப்பா, ஃப்ளூயன்சி நல்லா இருக்குப்பா அப்படிலாம் சொல்லி என்கரேஜ் பண்ணி ஒரு பேனல்ல என்ன ஒரு சின்ன ஒரு வேலை கொடுத்தாரு. அது என்னை அவ்வளோ மோட்டிவேட் பண்ணிச்சு, என்னை மோல்டு பண்ணிச்சுன்னே சொல்லலாம். சார் கொடுத்தது ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் வந்து அவ்வளோ நான் வந்துட்டு மெருகேற்றுறதுக்கு எனக்கு உதவிச்சு. ராஜா சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் ராஜா சாரோட வேர்ட்ஸ் கண்டிப்பாக அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிற அந்த வேர்டு வந்து இங்கே இருக்கிற எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்கும் பூஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் பாவேந்தர் சாரும் ஒரு ஃபாதர்லி ஃபிகராக தான் இருப்பார். எப்பவுமே இந்த தடவை அடிச்சிடலாம்ப்பா அப்படி சொல்லுவாங்க. டோட்டலாக சொல்ல போனால் என் லைஃப்ல என்னை சுத்தி நல்ல மனுஷங்க, குட் சோல்ஸா இருந்தாங்க. அதுதான் இந்த விக்டரிக்கு காரணம். குறிப்பா என் ஃபேமிலி, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேரு. அவங்கெல்லாம் எந்த சிச்சுவேஷன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல எல்லாத்துலயுமே என் கூட இருந்தாங்க. முக்கியமா சொல்லணும்னா காவியா, அப்புறம் மாரியம்மாள், அப்புறம் வெற்றி, ஹரி, அரிதாவும் நானும் சேமா வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 2 பேரும் சேமா வந்து சக்சஸை பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ எங்க அம்மாவை ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேச கூப்பிடலான்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் முதல்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன இங்கே பேசுறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தது என் பொண்ணை நினச்சி எனக்கு இப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது. என் வாழ்க்கையில் எனக்கு 3 பொண்ணாக இருந்துச்சு. குடும்பங்கள் மத்தியில் ரொம்ப அவமானத்தோட நாங்கள் வாழ்ந்து வந்தோம். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், நாங்கள் 2 பேரும் ஒன்போல ஒரு முடிவு எடுத்தோம். பொம்பளை பிள்ளைங்கன்னு எங்களை அசிங்கப்படுத்தினவங்க மத்தியில் பொம்பளை பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு ஆறுமுகநேரி ஊரில் இருந்து நாங்கள் தூத்துக்குடிக்கு படிப்புக்காகவே நாங்கள் இங்கே வந்து படிக்க வந்தோம். என் பிள்ளைங்களை நல்ல கல்வியை எப்படியாவது நம்ம கொடுத்துடணும், அவங்க எப்படியாவது பொழைச்சிக்கிடுவாங்க அப்படின்னுட்டுன்னு. அதுக்கப்புறம் பிள்ளைங்க படிப்படியாக எல்லாருமே படித்தாங்க. 2 பிள்ளைங்களும் இங்கே நான் படிக்க வச்சேன். சந்தர்ப்ப சூழ்நிலை பிள்ளைங்களை 2 பிள்ளைங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டேன். இந்த பிள்ளையோட கனவு எப்படியாவது நனவாகணுமே அப்படின்ட்டு இருக்க போல சுகேஷ் சாருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். சுகேஷ் சார் அந்த டைமில் நாங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாலும் அவளை ஃபீஸே வாங்காமல் படிக்க வச்சது எனக்கு தெரியும். எங்கள் வீட்டுக்காரி என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருக்குமே அவங்க டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த போர்டில் நம்ம பிள்ளை பேர் வரமாட்டுக்கன்னு ரொம்ப என்கிட்ட வந்து ஃபீல் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் இந்த புக்கில் பின்னாடி அந்த பிள்ளை பேர் வந்திருக்கு, இந்த பிள்ளை பொண்ணு பேர் வந்திருக்கு, நம்ம பேர் வரலையே அப்படின்னு கஷ்டமாக இருக்கும். அந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு ரிசல்ட்டும் வரச்சில நம்ம பிள்ளைங்க பேர் வந்துடாதான்னு. ஆனால் இன்னைக்கு அந்த பேர் இருக்கு, அதை டிசைன் பண்ண அவங்க அப்பா இல்லை. எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இருந்தாலும் இந்த வெற்றி அவங்க என்கிட்ட நாங்கள் 2 பேரும் பேசச்சில தேவர் மகன் படத்தை பார்த்துட்டு எப்பவுமே சொல்லுவாங்க, விதை நான் போட்டதா இருக்கணும்னு. அது நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம், இந்த விதை இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிற விதை வந்து அவங்க அப்பா போட்டது தான். இது எல்லாமே அவங்க அப்பாவுக்கு தான் பெருமை சேரும். இதில் சார் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். இன்னைக்கு தான் முதல்ல ராஜா சார்லாம் நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரியாது, நிறைய பேர் தெரியும், இவங்க தான் அவங்கன்னு தெரியாது. எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் எல்லாருமே என் பிள்ளைக்கு நல்ல கல்வியை சொல்லி கொடுத்துருக்கீங்க.
அவளை நீங்கள் இந்த வேலை கிடைக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தது சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி தான். ஆர்என்டியில் அவங்க வேலை பார்த்ததை நாங்கள் மறக்க மாட்டோம். நீங்கள் எங்களை நல்லா வச்சுருந்தீங்க. கல்விக்காகவே தான் என் பிள்ளைங்க இந்த இடத்துல வேலை வாங்கணுன்னு தான் அவங்க நல்ல பெரிய நிலைமையில இருந்துமே ஆர்என்டிக்கு வேலைக்கு வந்தாங்கங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் நிறைவேற்றிட்டாங்க. டேடி உங்கள் பொண்ணு இன்னைக்கு ஜெயிச்சிட்டா, நீங்கள் வேலை இருந்து பார்ப்பீங்கன்னு நான் அதை விசுவாசிக்கிறேன். நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.